ஹலோ மகள்ஸ், நான் உங்கள் டார்க்னஸ். பழைய மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் வந்துட்டு கொஞ்சம் குளறுபடிகள் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நெதர் போர்ட்டஸை கண்டுபிடிச்சிட்டோம். நெதர் போர்ட்டஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேஸையும் ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். மோஸ்ட்லி வில்லேஜ் பக்கத்தில் நம்ம பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே நம்ம பேஸ் நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அயன் தேவை அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு கேவ் மாதிரி போகலான்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் பள்ளமே நம்மளுக்கு கிடச்சிது. சரி, இன்னும் உள்ளே பூந்து இருக்கிற எல்லா அயனையும் தட்டுன்னு தட்டியாச்சு. அந்த நேரத்தில் தான் நம்ம ஜாமி மாமாவை நான் பார்த்தேன். ஆப்போசிட்டில் இருந்தார். நான் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடித்து போட்டு பின்னால் இருக்கிற அயனை பார்த்து ஓடினேன். அப்புறம் அந்த கேவுக்கு வெளியில் இருக்கிற மொத்த அயனையும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கொஞ்சம் அயன்லாம் இருந்தது. சைடில் இருந்த அயனு, அந்த சென்டரில் இருந்த அயனு, எல்லா அயனையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த அயன்லாம் நம்மளுக்கு சுத்தமாக பத்தவே இல்லை. ஏன்னா ஆர்மர் செய்கிறதுக்குலாம் அந்த அயன் வரவே வராது. நம்ம டூல்ஸ் செய்கிறதுக்கே அந்த அயன் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம டூல்ஸ் மட்டும் செஞ்சால் பத்தாது, நம்ம அயன் ஆர்மரில் ஃபுல்லாக மாறணும் அப்படிங்கிறதுனால சரி, ஓகே, நம்ம கேவ் உள்ள இறங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு அதிரடியான முடிவுக்கே போயிட்டேன். அயன் ஆர்மரு எதுவுமே இல்லாமல் நான் கேவ் உள்ளே போக போகிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் மாப்பிள்ள ஏன் இந்த பக்கம் ஏன் இந்த சைடு வந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மாமா. இப்போது இந்த கேவ் உள்ள வந்துட்டு ஜாம்பி பயில நிறைய பேர் இருக்காங்களாம். அதை கேள்விப்பட்டு சரி, ஓகே, அவனை போட்டு தள்ளிட்டு அயனை கொஞ்சம் அல்லான்னு வந்தேன். மாமா ஆயிருக்கீங்களா? அதான் அயனை கொஞ்சம் அள்ளிட்டு. மாமா, என்ன மாமாச்சு? கண்ணா பூச்சி ரே ரே. கண்டுபிடியாரே. டேய், என்னங்கடா திரும்புகிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறீங்க? சரி, ஓகே, இந்த கேவ் ரொம்ப பெருசாக இருக்கும் போலக்கே. சரி, ஓகே, கீழே டார்ச் வச்சுட்டு நம்ம கீழே இறங்குறோம். இறங்கி நம்ம இந்த வேர்ல்டோட ஃபஸ்ட் டைமண்டை தூக்குறோம். நாம் தான் தூக்குறோம், கண்டிப்பாக தூக்குறோம், நிச்சயமாக தூக்குறோம். அது தூக்குறதுக்குள்ளே நம்மளை தூக்கிடுவானுங்க போல இருக்குது. கீழே 2 பேர் இருக்கானுங்கப்பா, அது என் கட்டுக்கு நல்லா தெரியுது. ஆனால் போனதுக்கு ஐயோ, கீழே டைமண்ட் இல்லாதான் சம்பவமே. டைமண்ட் இருக்கணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். உள்ளே இறங்குறேன், சம்பவம் பண்ணுறேன். நம்ம நினச்ச மாதிரியே டைமண்டு இருக்குது. ஆனால் ஒரு டைமண்ட் தான் இருக்குது. அதையும் நம்ம எடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் அயன்லாம் இருந்தது. அயன்லாம் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இங்கே கொஞ்சம் அயனு, அப்புறம் அங்கே கொஞ்சம் அயனு, அந்த மாதிரி அங்கே பிரிஞ்சு கிடந்தது. ஒன்று ஒன்றா நானும் எடுத்துட்டேன். அண்ணான் சைட்டுன்னு டார்ச் வைக்கல. அப்புறம் நானும் இந்த கேவ் விட்டு கிளம்பிட்டேன் வெளியில். சரி, ஓகே, போட்டு பொழன்னு பொழக்கிறானுங்க. வெளியில் செட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் கட்டின ஃபஸ்ட்டு ஃபார்மே நம்ம வில்லேஜ் ப்ரீடரால் தான். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீடரால் கட்டிடுவோம், இல்லாட்டி வில்லேஜஸுக்கு பஞ்சமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீடரால் கட்டிட்டேன். உள்ளே பெட்டு வைக்க வில்லேஜஸ் ஸ்பான் ஆகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்ன கதைன்னு தெரியல. அப்புறம் எங்கேயாச்சும் நம்ம அயன் ஃபார்மை பண்ணுவோம் கன்ஃபார்ம். இந்த வேர்ல்டில் நம்ம அயன் ஃபார்மை பண்ணுவோம். இதே தான் சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் பண்ண மாட்டேறேன் அப்படிலாம் இல்லை. ஷீப் ஃபார்ம்லாம் இங்கே பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால். அப்புறம் இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவமே. நான் பாட்டுக்குன்னு மைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். மைண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க சொல்ல ஒரு அல்டிமேட்டான ஒன்று கண்டுபிடிச்சேன். அப்படி வர சொல்ல தான் நான் ஏதோ இந்த எக்ஸ்பி ஃபார்ம், இதை பார்த்தாலே எனக்கு எக்ஸ்பி ஃபார்ம் தான் ஞாபகத்துக்கு வருது. இது எக்ஸ்பி ஃபார்ம் இல்லை, இதுதான் வந்துட்டு அந்த காப்ளின்ஸ்லாம் ஸ்பேன் பண்ணி விடல. காப்ளின்ஸாக ஏதாவது ஜாம்பீஸை ஸ்பேன் பண்ணி விட்ற ஸ்பேனரை கண்டுபிடிச்சிருக்கோம். இஎக்ஸ்பி ஃபார்மு ரெடி, அவ்வளோதான். நம்ம அடுத்த பார்ட்டில், அதாச்சும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்பானரை கட்டுறோம். அயன் கோலம் போட்டு தள்ளுறதுக்காக அயன் கோலம், அது பேர் என்னமோ, அயன் ஃபார்மு. அந்த அயன் ஃபார்மையும் நம்ம கட்டியே ஆகிறோம், கன்ஃபார்ம் கட்டுறோம். அவள் தான், எல்லாம் செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். போன இதுவில் இருந்ததை விட இந்த வீட்டுகளில் நிறையாவே கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் என்ன, ஃபுல்லாக போடுறதுக்கு தான் ஸ்டோரேஜ் பத்தலை. மொத்தம் 1.5 GB கிட்டே பிடிச்சி வச்சுருக்கேன் வீடியோஸை. அதனால தான் இப்போ டக்குன்னு போட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீடியோவில் மொத்தத்தையும் போட்டேன். ஐஎம் சாரி, ஏன் இத்தனை நாள் போடல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள். அது இப்போது சொல்கிற மாதிரி இல்லை. சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அல்டிமேட்டான விஷயமும் கண்டுபிடிச்சேன். அது என்னென்னா, வில்லேஜ் 2வது வில்லேஜும் நம்ம வில்லேஜுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இது ஒரு 200 பிளாக்கு 250 பிளாக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா போனேன், 2வது இன்னொரு வில்லேஜ் கிடச்சிச்சு. அதான் நம்ம ஸ்பாக்ஸ் ப்ரோவையும் அதில் ஆட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஓகே ப்ரோ, அவர்கிட்ட பேசியாச்சு. ப்ரோ, நான் இன்னொரு வேர்ல்டில் வந்திருக்கேன். ஒரு 200 பிளாக்குக்கு அண்ணாண்ட இன்னொரு வில்லேஜ் ஒன்று இருக்குது, நாம் இதிலே மல்டிப்ளேயர் விளாண்டுக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவரும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் மல்டிப்ளேயர் வருதா இல்லையா அப்படிங்கிறது. மல்டிப்ளேயரில் விளாண்டா ஜாலியாகவே இருக்கும், சரியான ஃபன்னாகவும் இருக்கும். அதே தான் அங்கேருந்து லூட்லாம் தூக்கிட்டு வர சொல்ல இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சேன். ஏன்னா வந்துட்டு நான் வழியை மறந்துட்டேன். வழி மறந்து எங்கெங்கேயோ சுற்றிட்டு கிடக்குறேன் பேன்னு. அந்த இதுவில் கண்டுபிடிச்சதான் இதோ இந்த வில்லேஜ். ஆனால் என் வில்லேஜை விட இது வில்லேஜ் கொஞ்சம் பெருசு, ரொம்பவும் பெருசு. வித்தியாசமாக நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது போர்ட்டலு அந்த மாதிரி. அதனால் இங்கேருந்து ஒரு பேரலை உடச்சி எடுத்துகிட்டு போய்கிட்டேன். சரி ஓகே நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேரல் மட்டும் உடச்சிக்கிட்டேன். அப்புறம் இங்கே நிறைய வில்லேஜஸ் இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சூப்பர் ஸ்மெல்டர்ஸு, அதே மாதிரி ஃபோர்ஜர்ஸு, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே டேவும் முடிஞ்சது. அப்படியே பெட்டை போட்டு சரி ஓகே உறங்கிடுவோம் அப்படின்னு உறங்கினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் அண்டு இது அயன் ஃபார்ம் எப்படி பண்ணுறது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி அயன் ஃபார்ம் பண்ணுறதுன்னு. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி டுட்டோரியல்லாம் பார்த்து செய்கிறேன். அயன் ஃபார்மு எக்ஸ்பி ஃபார்ம்லாம் சுத்தமாகவே எனக்கு தெரியாது எப்படி செய்கிறதுன்னு. அது என்னென்னமோ பண்ணுறானுங்க. சரி ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பி ஃபார்மும் அயன் ஃபார்மும் பண்ண பார்க்குறேன். சரி ஓகே பாய். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது தங்களின் டார்க்னஸ்.